மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இந்த ஜோதிட வீடியோவில் கும்பராசி பற்றியும் அதில் பிறந்த பிரபலங்களையும் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக கும்பராசி பற்றி சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். கும்பராசிக்கு இப்பொழுது 7 சனி நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையாவது சுற்று என்பதை பொறுத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். 7 சனியை 3ஆக பிரித்தால் இப்பொழுது நடப்பது ஜென்ம சனி. அதாவது ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிக்கும் காலத்தை ஜென்ம சனி என்று சொல்வது உண்டு. அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கும்பராசியில் பிறந்திருப்பார்கள். ராசியின் அதிபதியே சனி என்பதால் பொதுவாக வளர்ச்சியைத்தான் தருவார். அதிலும் கும்பம் என்பது சனியின் மூல திரிகோண ராசி. கால புருஷ தத்துவத்தில் லாபஸ்தானமாக வருகிறது. இவர்களுக்கு பொதுவாக சனியிடம் நட்பாக உள்ள கிரகங்கள் நன்மை செய்யும். உதாரணமாக சனி, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் நன்மை செய்யும். ஸ்திர ராசிகளில் ஒன்றுதான் கும்பராசி. சந்திரன் நன்மை தரமாட்டார். பஞ்சபூதங்களில் காற்று ராசியாக வரும். இவர்களுக்கு தசாபுத்தியும் கோச்சாரமும் சாதகமாக இணைந்தால் சாதனை புரிவார்கள். ராகு, கேது ஆகியவை ஜனன காலத்தில் இருந்ததை ஒட்டி நன்மை தீமைகள் செய்வார்கள். நிறம் குறைவாகவும் அதிகபட்சம் மாநிறமாகவும் இருப்பார்கள். 26, 35, 44 ஆகிய வயதுகளில் இவர்களுக்கு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும். இவர்களுக்கு தனஸ்தான அதிபதியாக இருக்கும் குருவே தனகாரகனாக உள்ளது விசேஷம். இந்த கும்பராசியில் எந்த கிரகமும் உச்சம் நீசம் பெறுவது இல்லை. இப்பொழுது கும்பராசியில் பிறந்த சில பிரபலங்களை பற்றி பார்க்கலாம். நடிகர் விக்ரம், தனுஷ், அர்ஜுன் ஆகியோர் கும்பராசியில் பிறந்தவர்கள். கும்பராசியில் இன்னொரு பிரபலம் இயக்குனர் மணிரத்னம். ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவிற்கும் கும்பராசிதான். நடிகைகள் சமந்தா, ரேவதி, பானுப்பிரியா, ரோஹிணி ஆகியோரும் கும்பராசியில் பிறந்தவர்கள். கும்பராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக துறை சார்ந்த நிபுணர்களாக இருப்பார்கள். நாளை வெளியாகும் வீடியோவில் மீனராசி பற்றி பார்க்கலாம். நடிகர் கமலஹாசன், இயக்குனர் S.A. சந்திரசேகர், அவர் மனைவி ஷோபா சந்திரசேகர், இசையமைப்பாளர் தேவா என சில பிரபலங்கள் பற்றியும் பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.